இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த 3 CD200 ரோட் மாஸ்டர், இந்த ஹோண்டாண்ட CD200 ரோட் மாஸ்டர் மொத்தமாக 3 மோட்டார் சைக்கிள் விற்பனைக்காக இருக்குது. மொத்தமாக இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது 2வது சைக்கிள், 3வது சைக்கிள், மொத்தமாக 3 சைக்கிள் விற்பனைக்காக இருக்குது. இது வந்து நேரடியாக உரிமையாளர்கிட்டயே விற்பனைக்காக இருக்குது. ஒரு உரிமையாளர் வேண்டி அதை விற்க போகிறார். நீங்கள் நேரடியாக உரிமையாளருடைய தொடர்பு கொண்டு இந்த வாகனத்தை வாங்க முடியும். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இந்த வாகனம் விற்பனைக்காக நிற்கிது. இதுதான் முதலாவது சைக்கிள், வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸ் XU 2786 நம்பருடைய இந்த CD200 ரோட் மாஸ்டர். இதுவும் சிவப்பு கலர் தான். அடுத்ததாக இருக்கிறது 85 சரி, இதுவும் 85 சரி 4427, இதுவும் சிவப்பு கலர் தான். அடுத்ததாக 83 சரியில் ஒன்று நிற்கிது, 83 சரி 2694, இதுவுமே சிவத்த கலர் தான். இந்த மூன்றுமே விற்பனைக்காக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த மூன்றுமே விற்பனைக்காக இருக்குது. யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இந்த வாகனம், இந்த 3 மோட்டார் சைக்கிளும் எந்த இடத்துல விற்பனைக்காக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், யாழ்ப்பாணம் சாவகச்சேரி பகுதியில் தான் இந்த வாகனம் 3 வாகனமும் விற்பனைக்காக இருக்குது. இந்த வாகனம் சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை நாங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த மோட்டார் சைக்கிள்கள் எல்லாமே எத்தனையாம் ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்டிருக்குது, அதே போல் இலங்கையில் எத்தனையாம் ஆண்டு பதிவு செய்யப்பட்டிருக்குது, எத்தனையாவது ஓனர், முழு தகவலையும் பார்ப்போம். இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது முதலாவது வாகனம் XU 2786. இந்த ஜப்பான் CD200 ரோட் மாஸ்டர் சம்மந்தப்பட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த CD200 ஒரு ரீகண்டிஷன் மாடலாகத்தான் இருக்குது. எத்தனையாம் ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் 2009ஆம் ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்டிருக்குது. அதே போல் இலங்கை பதிவு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 2012ஆம் ஆண்டு இலங்கையில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அதே போல் இது எத்தனையாவது ஓனர் நிற்கிது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், இப்போ செகண்ட் ஓனர் பதிவில் நிற்கிது. நீங்கள் எடுத்தீங்கன்னா தேர்ட் ஓனருக்கு மாற்றப்படுவீங்க. முதலாவது வாகனம் பற்றிய முழுமையான தகவலை நாங்கள் பார்த்துட்டோம். இந்த வாகனத்தை பார்த்துட்டு அடுத்ததாக 2வது வாகனத்தை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், 2வது வாகனம் 85 சரி. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த 85 சரி 4427, இந்த வாகனம் சம்மந்தப்பட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த ஜப்பான் ரோட் மாஸ்டரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எத்தனையாம் ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் 1980ஆம் ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்டிருக்குது. அதே போல் இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட ஆண்டை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் உற்பத்தி செய்யப்பட்ட அதே ஆண்டில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அதாவது 1980ஆம் ஆண்டு இலங்கையில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஓனரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ வரைக்குமே செகண்ட் ஓனர் பதிவில் தான் இந்த வாகனமும், இந்த 2வது வாகனமும் நிற்கிது. இந்த வாகனம் சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த வாகனமும் ரீகண்டிஷன் மாடல் வாகனமாகத்தான் இருக்குது. அடுத்ததாக இந்த வாகனத்தினுடைய தோற்றத்தை பார்த்துட்டு நாங்கள் 3வது வாகனத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த 83 சரி 2694, இந்த CD200 ரோட் மாஸ்டர் சம்மந்தப்பட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த CD200ம் 1980ஆம் ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்டிருக்குது. அதே போல் இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட ஆண்டை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதே ஆண்டு தான், 1980ஆம் ஆண்டு தான் இலங்கையில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஓனரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மொத்தமாக 3 வாகனமுமே செகண்ட் ஓனர் பதிவில் தான் நிற்கிது. முதலாவது வாகனம், 2வது வாகனம், இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற 3வது வாகனம். இந்த வாகனம் கூட செகண்ட் ஓனர் பதிவில் தான் நிற்கிது. நீங்கள் எடுத்தீங்கன்னா தேர்ட் ஓனராக மாற்றப்படுவீங்க. அடுத்ததாக இந்த வாகனங்களோட முழுமையான தோற்றத்தை நாங்கள் பார்த்துட்டு, இந்த வாகனத்தை நாங்கள் வாங்க விரும்பினா தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம், அதாவது சாவச்சேரியில் பார்த்து வாங்குறதுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இப்போ நாங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்க இந்த வாகனத்தை வாங்க அப்படின்னு சொல்லி இதில் விழுந்து கொண்டிருக்கிற 2 இலக்கத்தில் ஏதாவது ஒரு இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டோம் அப்படின்னு சொன்னால், யாழ்ப்பாணம் சாவகச்சேரி பகுதியில் இருக்கிற இந்த ஹோண்டா ரோட் மாஸ்டரை நீங்கள் விலை பேசி வாங்கிக்கொள்ள முடியும். 3 வாகனத்தில் ஏதாவது ஒன்றையோ அல்லது மொத்தமாகவோ நீங்கள் வாங்கிக்கொள்ள முடியும். யாராவது அப்படின்னு சொன்னால் இந்த இலக்கங்களை பயன்படுத்தி கொள்ளுங்க. இதே போல் உங்களோட வாகனங்களையும் நீங்கள் விற்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும். இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கம், உங்கள் வாகனங்களை விற்பனை செய்ய அப்படி என்று சொல்லப்படுகின்ற இந்த விளம்பர இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் நீங்களும் உங்களோட வீட்டு பாவனையில் இருக்கிற வாகனங்களை நீங்கள் விற்பனை செய்து கொள்ள முடியும். இந்த தளத்தினூடாக எந்த ஒரு வாகனத்தை நீங்கள் பார்த்து வாங்கிக்கையும் அந்த வாகனத்தினுடைய ஆவணங்கள், அதே நேரம் இயந்திரத்தினுடைய தன்மைகளை பரிசோதித்து வாங்கிக்கொள்ளுங்க. பணக்கொடுக்கல் வாங்கல அவதானமாக இருங்க. இது எல்லா வீடியோலையும் சொல்கிறது, இந்த வீடியோலையும் சொல்லி கிடக்கு. இந்த வாகன பதிவு சம்பந்தப்பட்ட முழுமையான தோற்றத்தை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள்.